வணக்கம். இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம செல்வராகவன் டைரக்ஷனில் சூர்யா அவர்கள் நடித்து முடிச்சு தற்போது திரைக்கு வர ரொம்பவே தயார் நிலையில் இருக்கப்பட்டாங்க என்ஜிகே. கிட்டத்தட்ட சூர்யா அவர்களோட படம் போன பொங்கலுக்கு தானா சேர்ந்த கூட்டம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அவருடைய படத்துக்கு எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாமல் இருந்துச்சு. இதனால் சூர்யா ரசிகர்கள் அனைவருமே ரொம்பவே வருத்தத்தில் இருந்தாங்க. அந்த வகையில் அவங்களுடைய வருத்தத்தை போக்குற வகையில் தான் 2 தினங்களுக்கு முன்பு என்ஜிகே படத்துக்கான டீசர் வருகிற February 14th ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு அஃபிஷியல் அப்டேட் வெளியாகிருந்துச்சு. அது சூர்யா ரசிகருக்கு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்தை கொடுத்துருந்துச்சு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா என்ஜிகே படம் வருகிற தமிழ் நியூ இயர் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தகவல்களும் ஏற்கனவே வெளியாயிருந்துச்சு. அந்த தகவலை ரொம்பவே உறுதிப்படுத்துகிற விதமாக படக்குழுவினர் வருகிற தமிழ் புத்தாண்டு அன்னைக்கே படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம். அதுக்கான வேலைகளை படக்குழுவினர் ரொம்பவே மும்முரமாக ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாயிருக்கு. ஏன்னா என்ஜிகே படம் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வருது அப்படின்ற ஒரு செய்தி மட்டுமே வந்துச்சு தவிர அதை தயாரிப்பு நிறுவனம் தரப்புல இருந்து ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக வெளியாகலை. இந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமே வெளியாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. தொடர்ந்து அதுக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்படின்ற தகவலும் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு அப்புறமா என்ஜிகே படத்துக்கு அப்புறமா சூர்யா அவர்கள் கேவி ஆனந்த் இயக்கத்தில் காப்பான் படத்தில் தற்போது நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் கிட்டத்தட்ட 70% மேலே முடிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாயிருந்துச்சு. அதை கேவி ஆனந்த் அண்மையில் உறுதிப்படுத்தினார். என்ஜிகே படத்துக்கு அப்புறமா இந்த காப்பான் படத்தோட ஷூட்டிங் ஃபுல்லாகவே முடிச்சதுக்கு அப்புறமா சூர்யா அவர்கள் சுதா கங்காராவ் அவங்களோட இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க இருக்காரு. அந்த படத்திற்கான ஷூட்டிங் ரொம்பவே சீக்கிரம் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாயிருக்கு. ஆனால் இந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஹரி டைரக்ஷனில் சூர்யா அவர்கள் ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாயிருக்கு. சுதா கங்காராவ் ஏற்கனவே இறுதி சுற்று படத்தை எடுத்திருந்தாங்க. ஏற்கனவே நம்ம முந்தைய ஒரு வீடியோவில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதிலே சொல்லியிருந்தோம் சுதா கங்காராவ் இயக்கத்தில் சூர்யா அவர்கள் ஒரு படத்தில் நடிக்க போறாரு அப்படின்ட்டு. ஸோ அந்த தகவல் தற்போது உறுதியாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துக்கான ஷூட்டிங் எங்கே ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி அதுக்கான லொக்கேஷனை பார்த்துட்டு இருக்காங்களாம். ரொம்பவே சீக்கிரம் இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாயிருக்கு. காப்பான் படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஷூட்டிங் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாயிருக்கு. என்ஜிகே படத்திற்கான அப்டேட்டை சீக்கிரமே வெளியிடுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான சாங்ஸ் எப்படி வரப்போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பும் அந்த பிஜிஎம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அப்டேட் ரொம்பவே சீக்கிரம் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது.